புனித ஜான் போஸ்கோ இறந்து போவதற்கு 4 வருடங்களுக்கு முன்பாக 1884 வருடம் டிசம்பர் 1ஆம் தேதி அவர் கண்ட பல கனவுகளில் மிக பயங்கரமான கொடூரமான அவரை பயப்பட வைத்த கனவுகளில் ஒன்றான இந்த கனவை தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சலேசியன் சபையை கவிழ்த்தி அதை அழிப்பதற்காக ஒரு கூட்ட தீய ஆவிகள் ஒன்றாக சேர்ந்து மாநாடு நடத்தி விவாதித்த 4 முக்கியமான பாவங்கள், சலேசியன் சபையினுடைய துறவிகளை அழிப்பதற்காக, அவர்களை காலி செய்வதற்காக சாத்தான் வைத்த 4 கண்ணிகள் அல்லது 4 பாவங்களை தான் புனித ஜான் போஸ்கோ இந்த பயங்கரமான கனவில் அவர் கண்டார். இந்த கனவினுடைய நம்பகத்தன்மையை குறித்து நம்ம எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கனவு த பயோகிராஃபிக் மெமோயர்ஸ் ஆஃப் செயின்ட் ஜான் போஸ்கோ, புனித ஜான் போஸ்கோவினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற அந்த ஒரு புத்தகத்திலிருந்து தான் இந்த கனவு எடுக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகம் முழுமையாக திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு இம்ப்ரிமாத்தூர் பெற்று பல சலேசிய சபையினுடைய நூலகங்களில் இன்றும் காணப்படக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த கனவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனவில் புனித ஜான் போஸ்கோ சலேசியன் சபையை அழிப்பதற்காக சாத்தான் தீயாவிகள் ஒன்றாக சேர்ந்து தீட்டின திட்டத்தை அவர் கண்டாலும் கூட, இது பொதுவாக எல்லா குருக்கள் கன்னியர்களுக்குமே இந்த கனவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையாக உண்டு. குறிப்பாக பொதுநிலைய ஊழியக்காரர்கள் கூட, எல்லா கிறிஸ்தவர்களுமே கூட நம்மை கடவுளுடைய ஊழியத்தை செய்ய விடாமல், கடவுளுக்கு சாட்சிகளாக வாழ விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய 4 பாவங்கள் அல்லது 4 கன்னிகளை தான் இந்த வீடியோவில் நாம் புனித ஜான் போஸ்கோவின் கனவுகளிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1884 வருடம் டிசம்பர் 1ஆம் தேதி இரவு நேரத்தில் புனித ஜான் போஸ்கோவினுடைய அறையிலிருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தினால பக்கத்து அறையில் படுத்து கொண்டிருந்த ஃபாதர் வில்லியாட்டி தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டார். அவர் படுக்கையில் எந்திரிச்சு உட்காந்து கூர்ந்து கவனித்து கேட்டப்ப புனித ஜான் போஸ்கோவினுடைய அறையிலிருந்து காப்பாற்றுங்க, உதவிக்கு வாங்க, காப்பாற்றுங்க, உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலறல் சத்தத்தை மூச்சு வாங்கி கொண்டே யாரோ அலறுவதை போல அவர் கேட்டார். ஃபாதர் வில்லியாட்டி உடனடியாக புனித ஜான் போஸ்கோவினுடைய அறைக்கு ஓடி சென்று, ஃபாதர் ஜான் போஸ்கோ நல்லா இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனையா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டார். புனித ஜான் போஸ்கோ, ஓ வில்லியாட்டி நீங்களா, என்னால் மூச்சு விடவே முடியல, என் உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, சரி போதும் நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புனித ஜான் போஸ்கோ ஃபாதர் வில்லியாட்டியை அமுச்சு வச்சிட்டாராம். அடுத்த நாள் காலையில் திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாதர் வில்லியாட்டி புனித ஜான் போஸ்கோவுக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வந்து வழக்கம் போல் அவருக்கு கொடுக்க வந்தாராம். அப்போ புனித ஜான் போஸ்கோ சொன்னாராம், ஓ வில்லியாட்டி, நைட்டு ஃபுல்லாக கத்தி என்னுடைய நெஞ்சு ஃபுல்லாக வலிக்குது, இதோட தொடர்ந்து 4 நாட்களாக எனக்கு இந்த பயங்கரமான கனவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கனவு இந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சுன்னா நான் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கேன் பயத்தில். இப்போது நான் அந்த கனவு என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் என்னுடைய கனவில் ஒரு பெரிய ஹாலில் நின்றுட்டு இருந்தேன். அந்த ஹாலில் ஒரு பெரிய கூட்ட தீய ஆவிகள் அங்கே ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்துவதை போல், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு ஒன்று கூடியிருப்பதை போல் அவங்க எல்லாருமே ஒன்றாக கூடியிருந்து சலேசியன் சபையை எப்படி அழிக்கலாம் அப்படின்றத விவாதித்து கொண்டிருந்தார்கள். நான் அந்த ஹாலினுடைய ஒரு மூலையில் நின்று கொண்டு இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த தீய ஆவிகள் பார்ப்பதற்கு சிங்கத்தை போலவும், புலியை போலவும், பாம்பை போலவும், மற்ற மிருகங்களைப் போலவும் அவங்க இருந்தாங்க. சில நேரங்களில் அவங்க பார்ப்பதற்கு மனித ரூபத்தில் மிருகங்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருந்தார்கள். அவர்கள் அதே நேரத்தில் ஒரு நிழலை போல் இருந்தாங்க, ஷேடோ போல் அவங்க பார்ப்பதற்கு இருந்தார்கள். சில பேர் உயரமாக இருந்தாங்க, சில பேர் குள்ளையாக இருந்தாங்க. ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்டான ஒரு ஒளிக்கு முன்னாடி மனிதர்களோ இல்லை மிருகங்களோ நின்னால் அவங்களுடைய நிழல் எப்படி தெரியுமோ அதே போல் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாகவும் பயப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக அந்த கனவில் இருந்துச்சு. அங்கே கூடியிருந்த தீய ஆவிகள்லேருந்து ஒரு தீய ஆவி மட்டும் முன்னாடி வந்து அந்த மாநாட்டினுடைய துவக்க உரையை துவங்கி வைத்தது. அந்த தீய ஆவி சொன்னது, இந்த பயபக்தியோடு இருக்கிற இந்த சலேசியன் சபையை அழிக்கிறதுக்கு ஒரு முதல் வழியை நான் முன்மொழிகிறேன். அது என்ன அப்படின்னாக்க போஜன பிரியம். ஏன்னா இவர்களை போஜன பிரியத்தில் விழ வச்சிட்டோம் அப்படின்னாக்க இவங்க கண்டிப்பாக இவங்க செய்கிற வேலையில் மந்தமாக இருப்பாங்க, ஸ்லக்கிஷாக இருப்பாங்க. வைக்கிற திருப்பலியில் கேட்கக்கூடிய எல்லா பாவ சங்கீதத்தில் அவங்களுடைய பணிகள் அன்றாட வாழ்க்கையில் மந்த நிலையில் இருப்பாங்க. அதே போல் நல்லது எது கெட்டது எதுன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மாரல் கெப்பாசிட்டியில் அவங்களுக்கு கரப்ஷன் வரும், ஊழல் வர ஆரம்பிக்கும். அதே போல்
இவங்க பசங்க மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ஒரு மேலோட்டமான ஒரு துறவற வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த கனவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நிறுத்தி வைப்போம். அப்போது இந்த தீய ஆவிகளுடைய இந்த மாநாட்டில் இந்த முதல் தீய ஆவி எந்திரிச்சு என்னத்தை முன்மொழியுது அப்படின்னாக்கா போஜன பிரியத்தை முன்மொழியுது. அப்போ குருக்கள், கன்னியர்கள், ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பணியில் சிறந்து விளங்காமல் இருக்கணும். ஒரு ஃபயர் இருக்கக்கூடாது, ஆவியானவருடைய ஃபயர் இருக்கக்கூடாது. கடவுளுடைய குரலை கேட்டு அதுக்கு சரிவர செவிமடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கணும்னா இவங்களுக்கு போஜன பிரியத்தில் இவங்களை விளை வைக்கணும் அப்படின்றது தான் இந்த முதல் தீய ஆவி முன்மொழியக்கூடிய முதல் கண்ணி இல்லை முதல் வழியாக பார்க்கப்படுகிறது. அப்போது இது நம்ம நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க இது இன்றைக்கி எல்லா கன்னியர்கள், குருக்களுமே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதுதான் புனித ஜான் பாஸ்கோட கனவில் கடவுள் வெளிப்படுத்துகிறார். அப்போது நம்ம நல்லா சாப்பிட்டு மனசு நிறைவாயிடுச்சு அப்படின்னாக்க, வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம ஒரு மந்த நிலையில் தான் இருப்போம், அந்த தீயாவை சொல்வதே போல். அதனால தான் இன்றைக்கு குருக்கள், கன்னியர்களுடைய ஊழியத்தில் ஒரு ஃபயரில் ஆதி துவக்கத்தில் இருந்தது போல், நம்மளை பாரம்பரியத்தில் புனிதர்கள் இருந்தது போல் குருக்கள், கன்னியர்களுடைய ஊழியம் அந்தளவுக்கு வல்லமையாக இல்லை அப்படின்னாக்கா அது காரணம் நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஒரு திருப்பலி நிறைவேற்றிட்டு திருவிழாக்களை நடத்தி விட்டுட்டு ஆண் மக்கள் மீது பற்று இல்லாமல் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களோ மாணவிகளோ அவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இவர்கள் போவதற்கு காரணம் அந்த சாக்ரிஃபைஸ் என்ற ஸ்பிரிட் இல்லாமல், அந்த தியாகம் செய்யக்கூடிய ஒரு உபவாசம் இருக்கக்கூடிய உடலை வருத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆவி இவர்களுக்கு இல்லாமல் போவதனால தான் இன்றைக்கி குருக்கள், கன்னியர்கள் அவர்களுடைய ஊழியமும் அவர்களை பார்த்தா நமக்கு இன்ஸ்பைரிங்காக இல்லை, கடவுள்கிட்ட நம்மளை இட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு வல்லமை அவர்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்க, தூயாவின ஒரு நிரப்புதல் அப்படி இல்லை அப்படின்னாக்க, ஏன்னா அவர்கள் போஜன பிரியத்தில் விழுந்திருக்கிறார்கள். அப்போ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றது தப்பான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம புனித ஜான் மரிய வியானி பங்கு குருக்களினுடைய பாதுகாவலரை நாம் முன்மாதிரியாக எடுத்து பார்க்க வேண்டும். புனித ஜான் மரிய வியானி ஏதோ ஒரு அற்புத அடையாளங்களை பண்ணக்கூடிய ஒரு மேஜிஷியன் கிடையாது. அவர் ஒரு மேஜிக் மேன் கிடையாது. அவர் நம்மை போல சாதாரண ஒரு மனிதர். ஆனால் அவரை பார்த்து சாத்தான் சொல்கிறான், உன்னை போல 3 குருக்கள் இருந்தால் இந்த உலகத்தில் எங்களுடைய அரசாட்சி அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான். 3 ஒல்லியான வயசான ஒரு குருக்கள் இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய ஆட்சி அழிக்கப்படும் அப்படின்னாக்க, புனித ஜான் மரிய வியானி அப்படி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோன்னா, அவர் 2 வேளை உணவை உண்ண கிடையாது, ஒரு வேளை மட்டும்தான் உணவை உண்டார். அதுவும் இரவு நேரங்களில் வேக வைத்த உருளைக்கிழங்கை மட்டும்தான் அவர் உண்டார். அதே போல் தான் நம்ம எல்லா புனிதர்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அவர்கள் உணவு உண்ணுவதை அவர்கள் குறைத்தார்கள். அடிக்கடி உபவாசம் இருந்தார்கள். நம்ம ஒரு வாரத்தில் காலையில் எல்லா நாளும் சாப்பிடாம உபவாசம் இருக்கலாம், அல்லது வாரத்தில் 3 நாள் 2 வேளை உபவாசம் இருக்கலாம். இல்லை நான் திருவிழாக்களை தவிர மற்ற நேரங்களில் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். புனித அருளானந்தர், புனித ஜான் டி பிரிட்டோ ஓரியூரினுடைய புனித அருளானந்தர் அவர் வாழ்நாள் முழுதும் நான் ஒரு வெஜிடேரியனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்தார். எதற்காக? அதனால தான் அவர் புனிதராக இருந்தார். அவருடைய பிரசங்கள் மக்களுடைய மனதை குத்தியது. புனித ஜான் மரிய வியானிக்கு பாவசித்தனை கேட்கும்போது ஆண்மக்களை வாசிக்கக்கூடிய வரங்கள் கிடைச்சது. ஏன்? அவர் நிறைய தியாகங்கள் செய்து ஆண்மக்கள் மீது ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். அவருடைய உபவாசம், அவருடைய தியாகங்கள் செய்து பாவசங்கத்தனை கேட்க வர அந்த பாவிகளுடைய மனமாறணுங்கிறதுக்காக பாவசங்கத்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் முழங்கால் படிக்கிட்டு உடலை வருத்தி கொண்டு அவர் கடுமையான தவம் செய்து அவர்கள் மனமாறணுன்றதுக்காக அவருடைய உடல்களை வருத்தி கொள்வாராம். இப்படிப்பட்ட போஜன பிரியம் இல்லாமல் போஜனத்தையே தவிர்த்து அன்றாட 3 வேளை உணவை கூட தவிர்த்து நான்வெஜ் சாப்பிட்றதை தவிர்த்து ஸ்வீட் சாப்பிட்றதை தவிர்க்கும் போது அப்போ இருக்கக்கூடிய அந்த பசி, அந்த ஒரு தாகத்தை அவர்கள் அதை கடவுளை நோக்கி திருப்பினார்கள், ஜெபமாக திருப்பினார்கள். ஆன்மா கடவுள்கிட்ட கொண்டு வரணுன்ற அந்த தீராத ஆர்வமாக இவர்களுடைய உபவாசமும் உடல் உறுத்தல்களும் மாறியது. அப்போது இன்றைக்கி குருக்கள், கன்னியர்கள் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த போஜன பிரியம். சாப்பாடை குறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா வேலையில் ஒரு நெருப்பு இருக்கும். அவர்களுடைய திருப்பலியில் அவர்கள் ஆற்றக்கூடிய விதம் மாறும். பயபக்தியோட திருப்பலி நிறைவேற்ற ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய பிரசங்கள் மக்களுடைய மனதை குற்ற ஆரம்பிக்கும். அந்த சாப்பிட்ற நேரத்தில் ஜெபிக்கலாம், சாப்பிட்ற நேரத்தில் நற்கரணை சந்திப்பு செய்யலாம், சாப்பிட்ற நேரத்தில் அவர்கள் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கலாம். அப்பொழுது இவர்களுடைய வாழ்வு மாறும். இவர்களும் அந்த புனிதர்கள் செஞ்சது போல் இவங்களும் அதை
அவங்களுடைய வாழ்க்கையில் அதை ஈடுபடுத்த ஆரம்பிப்பார்கள். ஆன்மக்களை கடவுள்கிட்ட கொண்டு சேர்ப்பதில் அவர்களுடைய ஊழியங்கள் வெற்றி பெற ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க வயிறு நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா மனசு நிறைஞ்சிரும். அப்போ பெருசாக ஏதாவது பண்ணணும் ஆண்டவருக்காக அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்காது. அந்த தாகம் அப்படியே மந்த நிலையில் போயிடும். அதனால தான் அந்த தீயாவி முதல்ல முன்மொழியக்கூடிய ஒரு வழி போஜன பிரியமாக இருக்கிறது. அப்போது நம்ம சாப்பிடாம இருந்தோன்னா அந்த பசி, அந்த தாகம், அதை நம்ம கடவுளுக்காக இல்லை நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருக்கும்போது, தியாகங்களை செய்யும்போது, பரிகாரங்களை செய்து உடலை வருத்தி கொள்ளும்போது, நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை மட்டும் தியாகம் பண்ண பார்த்தாது, ஒவ்வொரு நாளும் நான் நிறையா தியாகங்கள் செய்யணும். ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஏதாச்சும் பெருசாக செய்யணும். நான் ஒரு 10,000 ஆன்மாக்களை மீட்டுக்கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த வெறி அடங்காமல் இருக்கணும்னா சாப்பிடாமல் இருக்கணும், தியாகங்கள் செய்யணும், நான்வெஜ் தவிர்க்கணும், ஸ்வீட்டை தவிர்க்கணும். நல்ல வயிறு ஃபுல்லாக 3 வேளையும் சாப்பிடுவதை அன்றாடம் நாம் தவிர்த்தால் மட்டும்தான் அந்த கடவுளுக்காக ஊழியம் செய்யணுன்ற அந்த ஃபயர், அந்த வெறி குறையாமல் இருக்கும். தொடர்ந்து ஊழியத்தை நல்ல முறையில் செய்வோம். நம்மளுடைய ஊழியம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும். அவருக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். அவர் நம்ம வைக்கிற பிரசங்கள், நம்ம கேட்கக்கூடிய பாவசங்கத்தனங்கள், நம்ம செய்யக்கூடிய அன்றாட கல்வி பணியாக இருக்கலாம், இல்லை மருத்துவ பணியாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், கடவுள் அதை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஏன்? நம்ம அவருக்காக தியாகங்கள் செய்து வெறித்தனமாக வாஞ்சையோட உபவாசம் இருந்து உடலை வருத்தி கொண்டு செய்யும்போது கடவுளுக்கு அது உகந்ததாக இருக்கும். கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். நம்ம பலன்களை மக்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம், மக்களை மனமாற்றலாம். அப்போது இதுதான் புனித பவுல் ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 14வது அதிகாரத்தில் 17-18 வசங்களில் அழகாக கூறுகிறார். இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தவராயும் மக்களின் மதிப்புக்கு உரியவராயும் இருப்பர். மக்களுடைய மதிப்புக்குரியவராயும் கடவுளுக்கு உகந்தவராயும் நம்மளுடைய ஊழியம் மாறணும், நம்மளுடைய பணிகள் மாறணும்னா அது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது அப்படின்றத புனித பவுல் தெளிவாக இங்கே கூறுகிறார். சரி, இப்போ நம்ம திரும்பவும் கனவுக்கு போவோம். இந்த தீயாவி இந்த போஜன பிரியம் அப்படின்ற இந்த ஒரு கண்ணியை, இந்த ஒரு பாவத்தை, இந்த ஒரு வழியை அது முன்மொழிந்த போது இன்னொரு தீயாவி எந்திரிச்சு சொன்னிச்சான், நீ சொல்கிறதெல்லாம் பொதுவாகவும் இல்லை, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்காது, வல்லமையாகவும் இருக்காது. நீ எல்லா சலேஷன் சபையில் இருக்கிற குருக்களையும் நீ போஜன பிரியத்தில் விலை வச்சிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய சுப்பீரியர்ஸ், அவங்களுடைய உயர் அதிகாரிகள் இதில் கண்டிப்பாக அவங்க ரொம்ப சரியாக, அவங்க ரொம்ப கவனமாக இருப்பார்கள். யாராச்சும் நிறையா சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள கண்டிப்பார்கள். அதே நேரத்தில் இவர்கள் நிறையா என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு விதிமுறைகள் போட்டிருப்பார்கள், ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அதனால் நீ எல்லா சலேஷியன் குருக்களையும் நீ இந்த மாதிரி செஞ்சு அவங்கள வீழ்த்த முடியாது. சலேஷியர்களுக்கு எதிராக போஜன பிரியத்தை நீ கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தீயாவி அவருக்கு எதிராக எந்திரிச்சு அதனுடைய விவாதத்தை வைத்தது. அது தொடர்ந்து பேசியதான், நான் ஒரு புது ஐடியாவை கொண்டு வரேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த சலேஷன் சபை குருக்கள் கன்னியர்களை வீழ்த்தணும் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இவர்களுடைய மனதில் உலகத்தின் செல்வத்தின் மீதான அன்பை அதிகரிப்போம். த லவ் ஆஃப் ரிச்சஸ், உலகத்தின் செல்வத்தின் மீது அன்பை நம்ம அதன் மீது இருக்கக்கூடிய ஆசையை தூண்டிவிட்டோம் அப்படின்னாக்க அதோடு சேர்ந்து இவர்கள் சௌரியத்தையும் சொகுசையும் கம்ஃபர்ட்டையும் ப்ளஷரையும் இவர்கள் விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சபையினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய தேவைக்கு வேண்டியது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு செல்ஃபிஷ்னஸோட அவர்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ சுயநலத்தோடு உள்ள அவங்களுக்கு தேவையானதை சேர்த்து வைக்கும்போது இவங்கள் இடையே இருக்கக்கூடிய அன்பினுடைய அந்த பந்தம் உடைக்கப்படும். அப்போது இவங்க ஏழைகளை பற்றியும் மற்ற மக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அவர்கள் மீது பரிவுபடுறது இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய சுயநலம் உள்ளே சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நம்ம திரும்பவும் கனவை கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம். அப்போ இந்த தீயாவிகளில் இரண்டாவது கண்ணியாக அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னாக்க, உலகத்தின் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த ஒரு இச்சையை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது தேடும்போது அவங்க சொகுசாக வைத்துக்கொள்வார்கள். அப்போ சொகுசான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கும் போது மற்றவர்களுக்கு தேவையை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க யாருக்கு பணி செய்கிறாங்களோ அவங்களுடைய உண்மையான தேவையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அது ஆன்மீக தேவையாக இருக்கலாம், உலக பிரகாரமான தேவையை பற்றி அவங்களுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மனசிலிருந்து ஆழமாக யோசித்து அவர்களுக்கு எதுவுமே பெருசாக செய்ய மாட்டார்கள். இதை தான் சாத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியாக உலகத்தின் மீதான பற்று, ஆசைகளை
தூண்டி விடுவது தான் இரண்டாவது கண்ணியாக இது வைக்கிறது. நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த போஜன பிரியம் வந்து குருக்கள் கன்னியர்கள் எடுக்கக்கூடிய 3 வார்த்தைப்பாடுகளாக இருக்கக்கூடிய முதல் வார்த்தைப்பாடு அவர்களுடைய அந்த கற்பு சாஸ்டிட்டிக்கு எதிராக அவர்களை விளைவிப்பதற்காக இந்த போஜன பிரியத்தை உள்ளே கொண்டு வரோம். போஜன பிரியம் உள்ளே வந்துருச்சுன்னா அவங்களுடைய புத்தி மந்தமாயிரும், ஆட்டோமேட்டிக்காக நல்லது கெட்டது எதுன்னு தெரியாமல் போயிடும். அவர்கள் இச்சைக்குரிய பாவத்தில் கூட விழுவதற்கு அவர்களுக்கு வழிவகுப்பது இந்த போஜன பிரியமாக தான் இருக்கும் அப்படின்றது அந்த கற்புன்ற அந்த வார்த்தைப்பாடுக்கு எதிராக இவர்கள் வைக்கக்கூடிய கன்னியாக நம்ம இதை பார்க்கலாம். இரண்டாவது இந்த தீயாவி முன்மொழிகிறது உலகத்தின் மீது செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையை அந்த அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ இது எது அவர்கள் எடுக்கக்கூடிய இரண்டாவது வார்த்தைப்பாடு ஏழ்மை, பாவர்ட்டி அப்படின்ற அந்த வார்த்தைப்பாடிலிருந்து அவர்களை அந்த வழி விலக வைக்கக்கூடிய ஒரு கன்னியாக இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த செல்வத்தின் மீது சொகுசின் மீது இருக்கக்கூடிய ஆசைகளை தூண்டிவிடுவது. இந்த இடத்துல நம்ம யார் ஒரு முன்மாதிரியாக பார்க்கலாம் அப்படின்னாக்க புனித அன்னை தெரசா பார்க்கலாம். புனித அன்னை தெரசா அவருடைய வாழ்நாள் முழுதும் அவர்களுடைய அறையில் ஒரு காத்தாடிய ஃபேனை அவங்க பயன்படுத்தினதே கிடையாது. நமக்கு தெரியும் அவர்கள் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து அவர்கள் வந்த ஒரு பெண். அவங்களால நம்மளுடைய இந்த எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர், அதுவும் கொல்கட்டாவில் மிக அதிகமான ஒரு வெப்பம் வீசும். அப்போ அந்த ஒரு நிலையில் கூட அவங்க ஃபேனை யூஸ் பண்ணதே கிடையாது. அவங்க நாள் முழுதும் வேலை செஞ்சுட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நேரமாக அதை வந்து ஃபேன் காற்றுல ஓய்வு எடுக்கணும்னு நமக்கு தோணும். ஆனால் அதை கூட புனித அன்னை தெரசா தியாகம் செய்தார்கள். ஏன்னா வெளியே இருக்கிற அந்த சூடை விட அவரோட மனசில் இருந்த சூடு அதிகமாக இருந்தது. நல்லா சொகுசாக ஃபேன் போட்டுக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு அவர்கள் அமர்ந்து நல்லா உறங்கினாருன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தெருக்களுக்குள்ளே போய் அந்த ஏழைகளுடைய வலியை புரிந்து கொண்டு அந்த ஏழைகளுக்கு கடவுளை போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்ல முடியாது. இயேசுவை போல் அவரால் பணி செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு சமூக ஒரு பணியாளரை போல் பணி செய்ய முடியும். ஃபேனில் இருந்துட்டு ஏசியில் இருந்துட்டு போய் பணி செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல் பணி செய்யணும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். அதனால தான் அன்னை தெரசா அவங்க வாழ்நாள் முழுதும் அவங்களுடைய ரூமில் ஒரு ஃபேன் கூட போட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ததுனால தான், அப்படி ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருந்ததுனால தான் வெளியே சென்று மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து அவர்களுக்கு ஓடி சென்று கிறிஸ்துவை போல அவர்களால் பணி செய்ய முடிஞ்சது. அப்போ இன்றைக்கி நம்ம குருக்கள் கன்னியர்களுடைய ஊழியம் வந்து ரொம்ப வல்லமையாக இருக்க மாட்டேங்குது. அவங்க நமக்கு பார்க்குறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இல்லை. அவர்கள் ஒரு சிம்பிளிசிட்டியை கடைப்பிடிக்க மாட்டாங்க, எளிமையும் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கான காரணம் இந்த சாத்தான் வைக்கக்கூடிய கன்னிகளில் பல குருக்கள் கன்னியர்கள் விழுந்து கொண்டிருப்பதனால தான். இந்த உலகத்தினுடைய இந்த செல்வங்களை சேர்த்து வைத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், இப்படி அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற இந்த சாத்தானுடைய கண்ணியில் விழுந்து சொகுசான ஒரு வாழ்வில் ஏசி ரூம்லேயும் ஏர் கூலர்ஸ்லேயும் இப்படி ரொம்ப நல்ல பஞ்சு மெத்தையில் படுத்துக்கொண்டு நிறைய புனிதர்கள் நமக்கு தெரியும். புனித அலோஷியஸ் ரொம்ப எளிமையான ஒரு ரூம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப மோசமான ரூமை தான் புனித அலோஷியஸ் விரும்பி அவர் அதில் போய் படுத்துக்கொள்வாராம். இப்படி தரையில் படுத்து நிறையா கல்கள் மீது படுத்து முட்கள் மீது படுத்து கொண்டிருந்த புனிதர்கள், இப்படிப்பட்ட புனிதர்கள் நம்மளுடைய திருச்சபையில் இருந்திருக்கிறார்கள். இவர்களை முன்மாதிரியாக கொண்டு குருக்கள் கன்னியர்கள் ரொம்ப எளிமையான ஏழ்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் ஆன்மாக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, அது உலக பிரகாரமான தேவையாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக தேவையா என்பதை இவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். இவர்கள் உணராமல் தடுப்பது இந்த சொகுசான வாழ்க்கை, உலகத்தின் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், சுயநலமான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஏதோ வந்துட்டோமேன்னு சொல்லி ஏதோ ஒரு மேலோட்டமாக சடங்காச்சாரமாக அவருடைய பணிகளை செய்துவிட்டு போவதற்கான காரணம் ஏழ்மையும் எளிமையும் கடைப்பிடிக்காமல் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய செல்வங்கள் மீது இருக்கக்கூடிய பற்றை குறைத்து கொள்ளாமல் அதை தவிர்க்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கிறோம். இதுதான் புனித பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் மிக அழகாக கூறுகிறார். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்று புனித பவுல் அழகாக கூறுகிறார். அப்போது புனித பவுலுக்கே உடலை அடுக்கி கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்றால் அப்போது நம்மளுடைய குருக்கள் கன்னியர்கள் எல்லாருக்கும் எவ்வளவு தேவைகள் இருக்கும். கடவுளை ஊழியம் செய்யக்கூடிய நம்ம எல்லாருமே நம்மளுடைய உடலை அடுக்கி அதை கட்டுப்படுத்த வேண்டும். புனித அன்னை தெரசா அவருடைய ரூம்லேயோ அவருடைய கான்வென்ட்லேயோ அவருடைய மடத்துலேயோ தொலைக்காட்சியை அவர்கள் வைத்திருப்பதில்லை. ஏன்னா தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தியை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் என்றைக்குமே தலைப்பு செய்தியில் புனித அன்னை தெரசா வந்திருக்க மாட்டார்கள். இன்று குருக்கள் கன்னியர்கள் சொகுசாக அவருடைய இருக்கக்கூடிய அந்த அறையை மாற்றிக்கொண்டு அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்களை மாற்றிக்கொண்டு தொலைக்காட்சியில் கிரிக்கெட்டையும் சீரியலையும்
ஜோக்கையும் படங்களையும் பார்த்து கொண்டிருந்ததுனால தான், தலைப்புச் செய்திகளை பார்த்து கொண்டிருப்பதனால தான் நம்மளுடைய குருக்கள் கன்னியர்களுடைய ஊழியங்கள் ஒரு சமூக புரட்சியை உண்டுபடுத்தவில்லை. இவர்களுடைய ஊழியம் தலைப்புச் செய்தியில் வராமல் இருப்பதற்கு காரணம் இவர்கள் உட்காந்து தலைப்புச் செய்தியை பார்த்து கொண்டிருப்பதில் தான். அப்போ குருக்கள் கன்னியர்கள் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஊழியம் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராது, அவருடைய ஆன்மக்களை காப்பாற்றாது, ஒரு புரட்சியை ஏற்படுத்தாது. புனித அன்னை தெரசா நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அன்றாடம் சமூக பணி செய்ய போகிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் தேவை, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தா தொலைக்காட்சியை வைத்து அவர்கள் செய்திகளை பார்த்துருந்துருக்கலாம், கிரிக்கெட் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை சீரியல் பார்த்துருந்துருக்கலாம், காமெடி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அவர்கள் இதை ஏன் தியாகம் செய்தார்கள்? தியாகம் செய்து அந்த நேரத்திலும் அவர்கள் ஜெபித்தார்கள், மனசை ஒருநிலைப்படுத்தினார்கள். எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த பணியிலே அவர்களுடைய முழு கவனத்தையும் வைத்திருந்ததுனால தான் அவர்களால் தலைப்புச் செய்தியில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சியை உருவாக்க முடிந்தது. புனித அன்னை தெரசானுடைய ஊழியத்தை புனித பவுலினுடைய வரிகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். புனித பவுலும் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு ஊழியத்தை தான் செய்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நம்ம வாசனா தெரியும். புனித பவுல் அழகாக கூறுகிறார், நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1க்கு குறைய 40 அடிகள் அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஒரு இரவு பகல் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றி கவலை எனக்கு அன்றாட சுமையாயும் இருந்தது. யாராவது வலுவற்று இருந்தால் நானும் அவரை போல ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? அப்படின்னு சொல்லி புனித பவுல் இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 29 வசனங்களில் கேட்கிறார். அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய புனிதர்களும் அவருடைய ஊழியத்தை சொகுசாக சௌரியமாக உலகத்தின் செல்வத்தை சேர்த்து கொண்டு யாரும் செய்யலை. ஏழ்மையிலும் எளிமையிலும் உடலை வருத்தி கொண்டு கஷ்டங்களிலும் பாடுகளிலும் தான் அவர்கள் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அப்போ சாத்தான் வைக்கக்கூடிய 2வது கண்ணி குருக்கள் கன்னியர்களை உலகத்தின் பற்றுதல், அதன் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை தூண்டிவிட்டு சொகுசாகவும் சௌரியமாகவும் சுயநலமாகவும் வாழ வைப்பது தான் அவன் வைக்கக்கூடிய 2வது கண்ணி. சரி, இப்போ நம்ம கனவுக்குள்ளே திரும்பவும் போகலாம். இந்த 2வது தீயாவி பேசி கொண்டிருக்கும்போது இன்னொரு 3வது தீயாவி எழுந்துச்சு சொன்னிச்சான், ஐயோ நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஒருத்தன் போஜன பிரியம்ன்றான், இன்னொருத்தன் உலகத்தின் செல்வங்கள் சொகுசு சௌரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எல்லா சலேசிய குருக்களையும் வீழ்த்தாது. ஒரு சில பேர் மேபி இதில் விழலாம், ஆனால் பெரும்பாலானோர் ஏழ்மையை கடைப்பிடிப்பார்கள், எளிமையை கடைப்பிடிப்பார்கள். எல்லா சலேசிய குருக்களையும் இதை வச்சு வீழ்த்த முடியாது. இவங்க எவ்வளோ தான் பணத்தை சேர்த்துன்னு நினச்சாலும் இவங்க உலகளாவிய ஒரு சபையாக இருப்பதனால இவங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. எல்லா பணங்களும் எப்படினாலும் தீர்ந்துவிடும். இவங்களுக்குன்னு நிறைய பணங்களை சேர்த்து வைக்கவே முடியாது. ஆனால் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, சலேசியன் சபையை வீழ்த்தக்கூடிய ஒரு நல்ல யோசனை என்கிட்ட இருக்குது. இவர்களுக்கு ஃப்ரீடமோடு இருக்க கற்றுத்தருவோம், இவர்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ற அந்த ஒரு யோசனையை அவங்க மனசில் நம்ம போடுவோம். அப்போ இவங்களோட சுப்பீரியர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. சுப்பீரியர் கொடுக்கக்கூடிய பணிகளை இவங்க செய்ய மாட்டாங்க. சில சமயம் அந்த பணிகள் ரொம்ப சுமையாக இருக்கும், சில சமயம் அது உலக வெளிச்சத்துக்கு வராத ஒரு மறைவான ஒரு தாழ்ச்சியான ஒரு பணியாக இருக்கும். அதை அவங்க எடுத்து செய்கிறதுக்கு அவங்க தயங்குவாங்க. இவர்கள் அவங்களுடைய சுப்பீரியர்ஸ்க்கு எதிராக பேசுவார்கள், வேண்டான்னு சொல்லி எதிர்கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அப்போ சபைக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது தீயாவை முன்மொழிந்ததாம். அப்போ புனித ஜான் போஸ்கோ அங்கே அமைதியாக அந்த அறையில் நின்று கொண்டு, பேசுங்க, இன்னும் என்னென்னலாம் பிளான் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க, இது வழியாக உங்களுடைய திட்டத்தை நான், உங்களுடைய அந்த சதிகள் எல்லாத்தையுமே நான் முறியடிக்கிறேன். அப்போ தான் என்னுடைய சலேசியன் சபையினுடைய குருக்கள் கன்னியர்களை நான் எச்சரிக்க முடியும். இதெல்லாம் தான் சாத்தா உங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய கன்னியாக இருக்கும்னு சொல்லி நான் அவங்களை எச்சரிப்பேன். அதனால் தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லி புனித ஜான் போஸ்கோ அமைதியாக யாருக்கும் தெரியாமல் அந்த ஹாலில் நின்று கொண்டு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தாராம். அப்பொழுது 4வது ஒரு தீயாவி எந்திரிச்சதாம். அது கூறியது,
நீங்கள் சொல்கிறது எல்லாமே வேஸ்ட் ஐடியா, மொக்க ஐடியா. நீங்கள் கொடுக்குற ஆயுதங்கள் எல்லாமே, கன்னிகள் எல்லாமே ஒரு வேஸ்ட்டான கன்னிகளாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் அவங்க சபைக்கு எதிராக, அவங்களுடைய சுப்பீரியர்ஸுக்கு எதிராக குருக்கள் கன்னியர்களை, உறுப்பினர்களை பேச வைத்தீர்கள் என்றால் அந்த சுப்பீரியர்ஸ் எல்லாமே அவர்களை சபையை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். சபையினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இதை பார்த்து மற்ற குருக்கள் கன்னியர்கள் யாருமே அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. சுப்பீரியர்ஸ்க்கு அடிபணிஞ்சு அவங்க நடப்பாங்க. மேபி ஒரு சில பேர் இந்த விதிமுறைகளை தாக்கு பிடிக்காமல் எதிர்த்து அவங்க சுப்பீரியர்ஸ்க்கு எதிராக கேள்வி கேட்டு அவர்கள் வெளியேற்றப்படலாம். ஆனால் பெரும்பாலானோர் அவர்களுடைய பணிகளில் சிறந்து விளங்குவார்கள். இந்த ஆயுதம் சலேஷியர்களுக்கு எதிராக செயல்படாது. ஆனால் என்கிட்ட இன்னொரு கடைசி ஆயுதம் உண்டு. சலேஷியன் சபையே, அதனுடைய அடிப்படையே ஆட்டி படைச்சி அசைக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு ஆயுதம், ஒரு கண்ணி அவர்களுக்கே தெரியாமல் நம்மால் வைக்க முடியும். அந்த கண்ணி எனக்கு தெரியும். அந்த யோசனையை தான் நான் இப்பொழுது வழங்கப் போகிறேன். எனக்கு கூர்ந்து செவி கொடுங்கள். சலேஷியன் சபையினுடைய வேருக்கு சென்று அவர்களை அறுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மனங்களில் இந்த ஒரு யோசனையை நாம் வைக்க வேண்டும். சலேஷிய சபையினுடைய முக்கியமான நோக்கமே, அவர்களுடைய ஒரே நோக்கமே, அவர்களுடைய சபையினுடைய மகிமையே எதில் அடங்கியிருக்கிறது என்றால் அவர்கள் நன்கு படித்து அறிவு திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நோக்கி அவர்களை ஓட வைக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய அழைப்பினுடைய நோக்கமாக அவர்களை நம்ப வைக்க வேண்டும். இதுதான் நாம் வைக்கக்கூடிய, அவர்களுக்கே தெரியாமல் வைக்கக்கூடிய 4வது கண். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அவர்கள் படிப்பது அவர்களுடைய சுய பெருமைகள். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சபையினுடைய அந்த உறுப்பினர்களும் அவர்களையே பெருமையாக அவர்களுடைய சபையில் காட்டிக் கொள்வதற்காக நிறையா படிக்க வேண்டும் என்று அந்த படிப்புக்கு பின்னாடி அவர்களை ஓட வைக்க வேண்டும். அதனால் இவங்க படிக்கிறத அவங்க அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதை சபையில் செயல்படுத்தணும். இதை பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அறிவை, நம்ம இது வரைக்கும் படித்ததை பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் குறைந்து, நான் சபையில் உயிர் வாழணும், தக்க வச்சுக்கணும், என்னுடைய நிலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சுய பெருமைக்காகவும் சுய நலத்துக்காகவும் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். இதனால் என்னாகும், அவர்களுக்கு தற்பெருமை வர ஆரம்பிக்கும், தலக்கணம் வர ஆரம்பிக்கும், அரகன்ஸ் இருக்கும். ரொம்ப முரட்டுத்தனமாக எல்லாருக்கிட்டையும் நான் தான் அப்படின்ற அந்த ஒரு சுபாவம் இவர்களுடைய இந்த சபையினுடைய உறுப்பினர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க நிறையா உலக பிரகாரமான விஷயங்களை படிக்க ஆரம்பிப்பார்கள். பகுத்தறிவை படிக்க ஆரம்பிப்பார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பார்கள். இதனால் என்னாகும், கடவுள் மீதான நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலோட்டமான ஒரு நம்பிக்கையாக மாற ஆரம்பிக்கும். இதனால் திருவருள் சாதனைகள் மீதும், நற்கருணை மீதும், திருச்சபை மீதும் இருக்கக்கூடிய அன்பும் விசுவாசமும் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். அப்போ இவர்கள் ஆன்மாக்களை கடவுள்கிட்ட கொண்டு போகணும். ஆன்மீக பணிகள் அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தவிர உலக பிரகாரமான விஷயங்களில் அச்சீவ் பண்ணணும், அதில் சாதிக்கணும், உலக பிரகாரமான கல்வியை புகுத்தணும். இதில் அவர்களுடைய மனங்கள் திரும்பப்படும். திருப்பலிக்கு செல்ல வைப்பதிலும், பாவசங்கனம் கேட்பதிலும், விவிலியத்தை வாசிப்பதிலும், அதே சமயத்தில் புனிதருடைய வாழ்க்கை வரலாறுகளை வாசிப்பதிலும், ஜெபமாலை ஜெபிப்பதிலும், இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் மக்களை ஈடுபடுத்துவதை விட அவர்களை உலக பிரகாரமான விஷயங்களில் கல்வியை கொடுப்பதிலும், அவர்களை உலக பிரகாரமான ஒரு உயர்வுக்கு அவர்களை தயார் செய்வதிலும் இவர்கள் மனங்கள் திருப்பப்படும். ஆன்மீக விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாமல் அதை ஒரு சடங்காச்சாரமாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதில் மனசை போட மாட்டாங்க. அதில் ஒரு தியாகங்கள் இருக்காது. அதில் ஒரு ஃபயர் இருக்காது. ஏன்னா அவர்களுடைய மனது எல்லாமே உலக பிரகாரமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும். அப்படின்றதுனால இவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும், ஆன்மீக காரியங்கள், திருப்பலி நிறைவேற்றுவதிலும், பாவசங்கனம் கேட்பதிலும், மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வாஞ்சையாக கடவுளும் கொண்டு வர வைப்பதிலும் அவர்கள் எந்த ஒரு முனைப்பும் காட்ட மாட்டார்கள். திருப்பலிக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை விட கலை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் நீண்ட வரிசைகளில் பாவசீனம் கேட்பதெல்லாம் இனி மறைந்துவிடும். யாரும் திருப்பலியில் வெறும் பிரசங்கம் மட்டும் வைப்பதை அவர்கள் செய்வார்கள். அந்த பிரசங்கமும் ஆன்மாக்களை காப்பாற்றணுன்றதுக்காக பிரசங்கமாக இருக்காது. அவர்களை நிரூபிக்கும் விதமாக இவர்கள் நல்லா படித்திருக்கிறார்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு உரையாளர்களாக இருக்கிறார்கள், சொற்பொழிவு நன்றாக இருக்கிறது என்று மற்றவர்கள் போற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோட பிரசங்களை வைக்க ஆரம்பிப்பார்கள். ஆன்மாக்களை காப்பாற்றணுன்ற, மீட்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்தோட பிரசங்கம் வைக்க மாட்டார்கள். இந்த யோசனையை இந்த 4வது தீயாவி வழங்கியவுடன் அந்த அரங்கமே அதிருகின்ற வகையில் எல்லா தீயாவிகளும் ஒன்றாக சேர்ந்து கைகளை தட்டி அந்த 4வது தீயாவியை எல்லோரும் வாழ்த்தினார்கள். புனித ஜான் போஸ்கோ இந்த 4வது தீயாவினுடைய இந்த யோசனையை கேட்டு ஸ்தம்பித்து போய் மிகுந்த ஒரு பயத்திற்கு உள்ளானார். அவரும் மிகவே அதிகமாக அவர் சந்தேகப்பட்டு பயந்தார். ஒருவேளை உண்மையிலேயே சலேஷியன் சபை இப்படிப்பட்ட ஒரு திசையை நோக்கி நகர்ந்து விடுமோ, இதன் உறுப்பினர்களும் உண்மையாகவே
இப்படி ஒரு மந்த நிலைக்கு ஆன்மீகத்தில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவர்களுடைய நோக்கத்தை, சபையினுடைய உண்மையான நோக்கத்தை விட்டு அவர்கள் நெறி பிறந்து விடுவார்களோ அப்படின்னு சொல்லி இப்படி ஜான் போஸ்கோவும் மிகுந்த கவலைக்குள்ளானார். இப்படி ஜான் போஸ்கோ இந்த கவலையோடு அவர் நின்று கொண்டு இருக்கும்போதே அந்த கூட்ட பேய்கள்லேருந்து ஒரு தீய ஆவியை மட்டும் இப்படி ஜான் போஸ்கோவை கண்டுபிடித்து விட்டது. உடனே அது கூச்சலிட்டு அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி புனித ஜான் போஸ்கோவை நோக்கி கைகளை காட்ட எல்லா தீய ஆவிகளும் ஒன்றாக வந்து புனித ஜான் போஸ்கோவை கரத்தை பிடித்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுக்கும்போது புனித ஜான் போஸ்கோ கத்தி அலறி என்னை காப்பாற்றுங்க, உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்தவும் அவர் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். அடுத்த நாள் கனவுல புனித ஜான் போஸ்கோ இந்த சலேஷியன் சபையினுடைய குருக்கள் கன்னியர்களை எப்படி விதிகளை மீற வைக்கலாம் அப்படின்றதை குறித்து திட்டம் தீட்டி கொண்டிருந்ததை அவர் கண்டார். நேற்று இரவு நடந்த அந்த கனவில் அவர் மிகவே பயங்கரமான விஷயங்களை அவர் பார்த்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறைய ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவர் பார்த்தார். இந்த ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் சலேஷியன் சபையினுடைய குருக்கள் கன்னியர்கள், அதன் உறுப்பினர்களை குறிக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது. இப்படி ஜான் போஸ்கோ செம்மறி ஆடுகளுக்கு கிட்ட நெருங்கி போய் பார்த்தபோது அந்த செம்மறி ஆடுகளினுடைய தோலுக்குள்ளே நிறைய சிங்கங்கள், புலிகள், பாம்புகள் எல்லாம் மறைந்து கொண்டிருந்தது. அப்போது இவர் பயந்து போய் அந்த ஆடுகள், அந்த செம்மறி ஆடுகளினுடைய தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் என்ன பேசி கொண்டிருந்தது என்று அவர் கவனித்தார். அவர் என்ன பேசி கொண்டது என்றால், இந்த சலேஷியன்ஸினுடைய கழுத்தை நம்ம வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிருகங்கள் சொன்னிச்சான். அப்போ இன்னொரு மிருகம் சொன்னிச்சான், இல்லை அவங்க கழுத்தை நெரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி அதுங்க பேசி கொண்டிருந்துச்சான். இதை அவர் கேட்டு கொண்டிருக்கிறத அங்கேருந்த அந்த செம்மறியின் தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் திரும்பி பார்த்து ஜான் போஸ்கோவை பார்த்தோடனே அது ஒரு கூச்சலிட்டு அலாரம் அடிச்சுட்டான் இங்கே நின்று கொண்டிருக்கிறத. உடனே எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஜான் போஸ்கோவின் மேலே நம்ம சலேஷியன் சபையை அழிக்கிறத இங்கேருந்தே துவங்கும், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி ஜான் போஸ்கோவின் மேலே எல்லாம் சேர்ந்து பாய்ந்துதான். அப்போ புனித ஜான் போஸ்கோ உடனடியாக கூச்சலிட்டு கத்தி, அப்பொழுது தான் ஃபாதர் விளையாட்டி புனித ஜான் போஸ்கோட அறையிலிருந்து அந்த கேட்ட அலறல் சத்தத்தை கேட்டு புனித ஜான் போஸ்கோவின் அறைக்கு வந்து புனித ஜான் போஸ்கோவை தூக்கத்திலிருந்து எழுப்பினாராம். புனித ஜான் போஸ்கோ இந்த தீய ஆவிகளும் இந்த விலங்குகளும் வந்து இவரை தாக்குனதுனால மட்டும் அவர் சோர்வடையலாம். அந்த விலங்குகளுடைய அந்த கூட்டத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் அடிக்கப்பட்டிருந்த பேனர் இருந்துச்சான். அந்த பேனரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, தே ஆர் லைக் பீஸ், இவர்கள் விலங்கை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்ததாம். இதை சொல்லி முடித்தோன்னே புனித ஜான் போஸ்கோ அவர் தலையை தொங்க போட்டு ரொம்ப கடுமையாக அவர் வருந்தி அழுந்தாராம். ஃபாதர் விளையாட்டி உடனே பிடிச்ச ஜான் போஸ்கோ என்னுடைய கரத்தை பற்றி பிடித்து, ஜான் போஸ்கோ கவலைப்படாதீங்க, கடவுளுடைய உதவினால் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. நம்ம சபைக்கு நாங்கள் எல்லாருமே சபையினுடைய விதிமுறைகளுக்கு, சபையினுடைய நோக்கத்திற்கு, அதனுடைய குறிக்கோளுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி ஃபாதர் விளையாட்டி கேட்டாராம். அதுக்கு புனித ஜான் போஸ்கோ பதில் சொன்னாராம், ஓ விளையாட்டி, உனக்கு தெரியாது நான் இன்னும் எவ்வளோ விஷயங்களை பார்த்தேன்னு. நான் உனக்கு மேலோட்டமான முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் உனக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ விஷயங்களை பார்த்தேன் தெரியுமா? நான் உலகம் முழுதும் நம்மளுடைய மாணவர்களுடைய விடுதிகளுக்கெல்லாம் சென்று, நம்மளுடைய நிறுவனங்களுக்கெல்லாம் சென்று எல்லா பசங்களையும் சந்தித்து நல்லா கன்ஃபெஷன் பண்ணுங்கள், நற்கனை சந்திப்பு செய்யுங்க, தினமும் திருப்பலிக்கு போய் நற்கனை வாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாரையும் போய் நல்ல பாவசிங்கத்தனம் பண்ண சொல்லுவேன். அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க, நாங்கள் நல்ல பாவசிங்கத்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ அவங்கள கூப்பிட்டு அவங்க பாவசிங்கத்தனத்தில் பண்ணாமல் மறைத்து வைக்கக்கூடிய அந்த பாவங்களை அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இதை போய் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய சலேஷியன் குருக்கள் கன்னியர்களிடமே சென்று நேரில் ரொம்ப பர்சனலாக அவர்களுடைய மனசாட்சியை எப்படி மாற்றிக்கணும், அவங்களுடைய சுபாவத்தை, அவங்களுடைய எண்ணங்களை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை அவர்கிட்ட சொல்லணுன்னு எவ்வளோ ஆசையாக விரும்புகிறேன் நான். ஒரு சில சலேஷியன்கள் அவர்களுடைய சபையின் விதிமுறைகளை கடைப்பிடிப்பதையும் பார்த்தேன், சில பேர் கடைப்பிடிக்காமல் இருப்பதையும் பார்த்தேன். ஒரு சில இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக சலேஷியன் ஆகணும்னு சொல்லி அவர்கள் நம்மளுடைய குரு மடங்களில் சேர்ந்ததையும் பார்த்தேன். அதே நேரத்தில் கொஞ்சம் நாட்கள் கழித்து அதை விட்டுட்டு அவங்க போகிறதையும் நான் பார்த்தேன். இந்த 4வது தீயாவி முன்மொழிந்தது போல் நிறைய சலேஷிய குருக்கள், நிறைய கன்னியர்களுமே படிப்புக்கு பின்னாடி ஓடுவதையும், அவர்களுடைய சுய பெருமைக்காகவும், சபையில் அவர்களுடைய இடங்களை தக்க வைத்து கொள்வதற்காகவும், மற்றவர்கள் அவர்களை பெருமையாக பெரியவர்களாக பார்க்கணும் என்பதற்காகவும் நிறைய படிக்க ஆரம்பிப்பதையும், நிறைய சலேஷன்கள் இந்த தீய ஆவியினுடைய அந்த கண்ணில் விழுவதையும் நான் பார்த்தேன். இதனால் படிக்காதவர்கள் உண்மையிலே நல்ல அறிவுரைகள், யோசனைகள் கொடுத்தாலும் அதை இந்த படித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இலக்காரமாக பார்த்து புறக்கணிப்பதையும் நான் பார்த்தேன். ஆனால் இதே நேரத்தில் புனித ஜான் போஸ்கோவினுடைய மனதை ஆறுதல் படுத்த
இறை பராமரிப்பு, டிவைன் ப்ராவிடன்ஸ் அவருக்கு நிறைய ஆறுதலை கொடுத்தது. சலேஷியன் சபைக்கு இந்த நேரத்தில் நிறைய முன்னேற்றங்களையும் அருள் வரங்களையும் கொடுத்து ஆண்டவர் இயேசு இந்த சலேஷியன் சபையை ஆசீர்வதித்தார். இதனால் புனித ஜான் போஸ்கோவினுடைய மனதை அவர் பரிதவிக்க விடலை, அவரை ஆறுதல் படுத்தினார். புனித ஜான் போஸ்கோவினுடைய இந்த கனவுகளிலிருந்து வெறும் சலேஷிய குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா குருக்கள் கன்னியர்களுக்கும் எல்லா பொதுநிலையின ஊழியக்காரர்களுக்குமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையாக உண்டு. இந்த சாத்தான் வைக்கக்கூடிய 4 கன்னிகளிலிருந்து நாமும் ஜாக்கிரதையாக அதிலிருந்து விடுபட்டு புனித பவுலை போல, புனித ஜான் மரி வியானியைப் போல, புனித அன்னை தெரசாவைப் போல, இன்னும் மற்ற புனிதர்களைப் போல போஜன பிரியத்தை தவிர்த்து உபவாசங்கள் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். உடலினுடைய சொகுசுகளை, சௌரியங்களை, உலகத்தினுடைய செல்வங்களின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்களை விடுவித்து நம்முடைய உடலை அடுக்கி அதை கட்டுப்படுத்தி அதை வருத்தி கொண்டு தியாகங்கள், பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதே போல் திருச்சபையின் அதிகாரங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் நம்ம இந்த வெறும் அறிவு பசிகளை மட்டும் தீர்த்து கொள்ளாமல் நம்மளுடைய உலகத்தினுடைய சமூக பணி, கல்வி பணி இதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆன்மீக பணிகளுக்காகவே குருக்கள் கன்னியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு உணர்வை உணர்ந்து ஆன்மீக பணிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காக தான் கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டது, மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டது, சமூக பணிகள் அமைக்கப்பட்டது. எதற்கு? ஆன்மாக்களுக்கு கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து அவர்களுடைய ஆன்மாக்களை நாம் மீட்க வேண்டும் என்பதற்காக தான் மற்ற பணிகள், மற்ற நிறுவனங்கள், விடுதிகள் எல்லாமே அமைக்கப்பட்டது என்ற அந்த ஒரு அடிப்படையை உணர்ந்து அழைக்கப்பட்ட அழைப்பை புனிதர்களைப் போல வாழ்ந்து அதை வெற்றிகரமாக முடிக்க முயற்சிப்போம். ஆமேன்.